இது உனக்கான இறைவனின் குரல். எல்லாம் வல்ல ஈசன் உன்னிடம் பேசும் நேரம். என் அன்பு பிள்ளையே, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டுமோ அதை மிக நெருங்கிவிட்டான் என்பதை எப்போது உணர்வான் தெரியுமா? அவன் போய்கொண்டிருக்கும் பாதையில் திடீரென நின்று, நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தனக்குத்தானே கேட்கும் அந்த ஒரு நொடிதான் அது. அந்த நொடியில்தான் இந்த பிரபஞ்சத்தின் வடிவாக இருக்கும் நான் அந்த மனிதனிடம் பேசத் தொடங்கும் நேரம். பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். சிலர் பயந்து பின்வாங்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் இதெல்லாம் தற்செயலாக நடக்கும் என்று ஒதுக்கிவிடுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை தற்செயல் என்று எதுவும் இல்லை. பிரபஞ்சமாகிய நான் எப்போதும் உன் ஆற்றலுக்கு பதிலளிக்கிறேன். நான் நேரடியாக வந்து பேச மாட்டேன். நான் அறிவியல் மொழியில் பேசுவேன். அந்த அறிவியல் மிக நுட்பமானது, ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தவை. உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றப்போகும் தருணத்திற்கு முன்பு நான் உனக்கு காட்டும் 3 மிக முக்கியமான ஆற்றல் அடையாளங்களை இப்போது சொல்கிறேன், கேள். நீ இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அதுவும் தற்செயல் அல்ல. பிரபஞ்சம் உன் ஆற்றலை பார்ப்பது போல. நீ உனக்குள் ஒளித்து வைத்திருக்கும் கேள்விகள், பயங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் என அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு சுழல். நீ ஒரு வட்டத்தை முடித்தால்தான் அடுத்த வட்டம் தொடங்கும். அந்த சுழற்சி முடியும் தருவாயில்தான் நான் இந்த 3 அறிகுறிகளை உனக்கு அனுப்புவேன். இந்த உரையில் அந்த 3 அறிகுறிகளையும் நீ ஆழமாக உணரும்படி சொல்கிறேன். ஏனெனில் இது சாதாரண ஊக்க உரை அல்ல. இது உன் ஆன்மாவிற்கு தேவையான நினைவூட்டல். வாழ்க்கை எப்போது மிக அமைதியாக இருக்கிறதோ அப்போதுதான் நான் அதிகம் பேசுவேன். இரைச்சல் குறைந்தால்தான் என் நுட்பமான அதிர்வுகள் உனக்குள் நுழையும். மனிதன் தனது வாழ்க்கையின் வழக்கமான பந்தங்களில் சிக்கிக்கொண்டு போகும்போது என் சிக்னல்களை காண மாட்டான். ஆனால் ஒரு நாள் உன் மனம் திடீரென சோர்வடையும். முதல் அடையாளம் விசித்திரமான அமைதி. அந்த சோர்வில் கூட ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். இந்த அமைதிதான் முதல் அறிகுறிக்கான துவக்கம். அந்த அமைதியில் உனக்குள் திடீரென ஒரு கேள்வி எழும். இதைவிட பெரிதாக என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்கிறதல்லவா? நான் இதற்காக மட்டும்தானா பிறந்தேன்? இந்த சிந்தனையை நானே உனக்கு தரும் முதல் தட்டல். இது மிகவும் மென்மையானது. இதை நீ புறக்கணித்தால் உன்னால் விளக்க முடியாத ஒரு அமைதியின்மையை நீ உணர்வாய். உனக்கு புரியாத ஒரு உணர்வு உருவாகும். உதாரணமாக, நீ நீண்ட நாட்களாக பாதுகாப்பாக உணரும் ஒரு சூழலிலேயே திடீரென, இதுதான் என் வாழ்க்கையா என்று கேட்க தொடங்குவாய். இது அதிருப்தி அல்ல, இது ஒரு அழைப்பு. நான் ஒரு பெரிய மாற்றத்திற்காக உன்னை அழைக்கிறேன். அதிகமான மக்கள் இதை எதிர்மறை எண்ணம் என்று தவறாக புரிந்து கொண்டு தங்களை தாங்களே ஒரு சிறிய பெட்டிக்குள் அடைத்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு நேர்மறையான அதிர்வு மாற்றம். இந்த மாற்றம் யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. ஒரு மாற்றம் நடப்பதற்கு முன்பு எல்லோரும் இதை உணர்வார்கள். நான் இதை பல முறைகளில் காட்டுவேன். சில சமயம் உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போன ஒரு பழைய விருப்பம் திடீரென விழித்துக் கொள்ளும். இது ஏன் வருகிறது என்று தெரியாது. ஆனால் அது உன்னை உள்ளே இருக்கும் உண்மையை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். சில சமயம் நீ நினைக்காத ஒருவரிடமிருந்து வரும் ஒரு வாக்கியம் கூட உன்னை உன் லட்சியத்தை நோக்கி இழுத்துச் செல்வது உண்டு. நான் ஒரு செய்தியை அனுப்பும்போது அது ஒரு திசையுடன் வரும். ஆரம்பத்தில் அந்த திசை தெளிவாக இருக்காது. அது ஒரு மெல்லிய காற்று போல இருக்கும். ஆனால் அது திரும்ப திரும்ப வரும். ஒரு சூழ்நிலை திரும்ப திரும்ப வர ஆரம்பித்தால் அதுவே என் மொழி. பிரபஞ்சம் திரும்ப திரும்ப சொல்வதில் தான் பேசுகிறது. ஒரே மாதிரியான சிந்தனைகள், ஒரே மாதிரியான தற்செயல் நிகழ்வுகள், ஒரே மாதிரியான ஒத்திசைவுகள். இது உன்னை வற்புறுத்துவது இல்லை, இது உனக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் அந்த வழியில் நடப்பது உன் தேர்வு. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தேங்கிவிட்டதாக உணரும்போது நான் ஒரு கதவை திறப்பேன். ஆனால் அவன் பழக்கமாகிவிட்ட அந்த சுகமான வட்டத்தில் தான் பாதுகாப்பு என்று நினைத்து திறந்த கதவின் பக்கமே போக மாட்டான். ஆனால் எனக்கு உன் கம்ஃபர்ட் ஜோன் முக்கியமல்ல, உன் வளர்ச்சிதான் முக்கியம். நான் உனக்கு சவால்களை கொடுப்பேன், உன்னை சோதிப்பேன். ஏனென்றால் நீ தயாராகும் நேரம் வந்திருக்கும். நீ மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் காத்திருக்க மாட்டேன். மாற்றத்தை நானே உந்தி தள்ளுவேன். அப்படி தள்ளும்போது உனக்குள் சில வலி நிறைந்த தருணங்கள் வரும். ஆனால் அந்த வலி தற்காலிகமானது.
அந்த வலி ஒரு மாற்றத்திற்கான முன்னோடி. இரண்டாவது அடையாளம், புனிதமான தனிமை. நான் உன்னை தனிமைக்கு அழைப்பேன். இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த தனிமை அல்ல. இது ஒரு புனிதமான தனிமை. உன்னை நீயே உணர ஆரம்பிக்கிற தருணம் இது. முன்பு கூட்டமாக இருந்த உன் மனம் திடீரென வெறுமையாக உணரும். உனக்கு நெருக்கமான சிலர் விலகத் தொடங்குவார்கள், சிலர் தூரம் போவார்கள், சில நினைவுகள் மங்கி போகும். நீ முன்னாடி வழக்கமாக செய்த விஷயங்களில் திடீரென ஆர்வம் குறையும். இதெல்லாம் நெகட்டிவ் இல்ல. இது ஒரு உதிர்தல். மாற்றத்திற்கு முன்பு பழைய அடையாளம், பழைய பற்றுதல்கள், பழைய பயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல உதிரும். இந்த தனிமையில் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நீ யார்? உன் வாழ்க்கை யாருக்காக? உன் திறமை என்ன? நான் இந்த நிலையில் உனக்கு ஒரு திறப்பை கொடுப்பேன். இதில் நாள்தோறும் நுட்பமான சில துப்புக்கள் வரும். சிலர் அதை கனவில் காண்பார்கள், சிலர் நிஜத்தில் ஒத்திசைவுகளாக உணர்வார்கள், சிலர் திடீரென எதிர்பாராத இடங்களில் உத்வேகத்தை கண்டுபிடிப்பார்கள். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று என்னவென்றால், விடைகள் எப்போதும் வெளியிலிருந்து வருவதில்லை. விடைகள் எப்போதும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. உன் உள்ளுணர்வை விழிப்படைய செய்யவே இந்த தனிமையை நான் பரிசாக தந்திருக்கிறேன். 3. சக்தி வாய்ந்த ஒத்திசைவு. மூன்றாவதாக நான் சொல்லும் பெரிய சக்தி அறிகுறி ஒரு அலைன்மெண்ட். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது ஆற்றல்கள் இணையும் தருணம். இந்த மூன்றாவது நிலையில் உனக்கு தானாகவே சில கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ பல வருடங்களாக முயற்சித்தும் திறக்காத விஷயங்கள் திடீரென திறக்கும். நீ கேட்காமலே வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இது உனக்கு கலக்கத்தை உண்டாக்கலாம். ஏனென்றால் நீ பல வருடங்கள் போராடிவிட்டு திடீரென வெற்றி வர ஆரம்பித்தால் அது இயல்பாக தோன்றாது. ஆனால் இதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி உறுதிப்படுத்தல். உனக்கு மனதில் இருந்தது இப்போது வரும். இந்த நிலையில் பயம் மிக அதிகமாக வரும். இது உண்மையா? இதற்கு நான் தகுதியானவனா என்ற சந்தேகம் வரும். மூன்றாவது அறிகுறியின் கீழ் வரும் சந்தேகங்கள் தான் மிகவும் வலிமையானவை. ஏனென்றால் உன் பழைய அடையாளம் மெல்ல மெல்ல காலாவதியாகிறது, புதிய வடிவம் உருவாகிறது. இந்த புதிய வடிவத்தின் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நான் உன்னை சீரமைக்கிறேன். இந்த அலைன்மெண்ட் நிலையில் விவரிக்க முடியாத ஒரு அமைதி வரும். உனக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவு வரும். நீ செல்ல வேண்டிய திசை தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். நீ அதிகமாக சிந்திப்பதை நிறுத்திவிடுவாய், உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வுதான் நான் உனக்கு தரும் திசை காட்டி. இந்த வழியில் நீ பயப்பட வேண்டியதும் இல்லை. நான் உனக்கு பாதையை காட்டும்போது அந்த பாதையை கடக்கும் வலிமையையும் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென சில நல்ல மனிதர்கள், சில கனவுகள், சில வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தாலே நான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைக்கிறேன் என்று அர்த்தம். நீ நினைக்காத நேரத்தில், நீ திட்டமிடாத நிலையில் நான் ஏற்கனவே திட்டமிட்ட அனுபவங்கள் உன்னை வந்து சேரும். வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல. வாழ்க்கை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக நகரும். நீ வரவேண்டிய இடத்திற்கு உன்னை கொண்டு சேர்ப்பதே என் நோக்கம். மாற்றம் என்பது ஒரு பயணம். அந்த பயணம் வலி நிறைந்தது, ஆனால் அர்த்தமுள்ளது. சில நாட்கள் இருள் வரும், ஆனால் அந்த இருள்தான் வெளிச்சத்திற்கு முன்னாடி வரும் பாலம். பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் எப்போதுமே உன்னை ஒரு பாசிட்டிவ் விதியை நோக்கித்தான் தள்ளும். உன்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்று கவலைப்படாதே. நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். உன் வளர்ச்சியை பார்க்கும் உயர்ந்த சக்தி உன் பக்கமே இருக்கிறது. நீ மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த ஒரு முடிவு போதும். அந்த முடிவிற்கு நான் முழுமையாக துணை நிற்பேன். இந்த உரையை நீ கேட்கும் இந்த நொடியே நான் உன்னிடம் சொல்லுவது ஒரு விஷயம்தான். இருக்க வேண்டிய இடத்திற்கே நீ போய்கொண்டிருக்கிறாய். உனக்கு வரவேண்டியது வழியில் வருகிறது. புதிய பாதை, புதிய வாய்ப்பு, புதிய ஆற்றல், புதிய வாழ்க்கை. இது ஒரு கோயின்சிடன்ஸ் அல்ல, இது ஒரு காஸ்மிக் டைமிங். என்னுடைய நேரம் எப்போதும் சரியானது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனைக்கு முன்பு அவன் அனுபவிக்கிற அமைதி ஒரு சாதாரண அமைதி இல்லை. அது எல்லா எண்ணங்களையும் மெதுவாக கரைக்கும். அந்த கரைகின்ற செயலில்தான் நீ உன்னுடைய உண்மையான சுயத்தை முதன்முறையாக காண முடியும். பல வருடங்களாக நீ உன்னிலிருந்து தூரம் போயிருந்தாலும் அந்த அமைதி உன்னை திரும்ப உன்னிடமே கொண்டு வரும். இதைத்தான் நான் விழிப்புணர்விற்கு பயன்படுத்துகிறேன். ஒரு மனிதன் ஒரு நாளில் 1000 விஷயங்களை கேட்பான். ஆனால் ஒரு நாளில் ஒரு உண்மை மட்டுமே அவனுக்கு கேட்கும்.
அந்த உண்மையை பல ஆண்டுகளாக புறக்கணித்தாலும் அந்த உண்மை அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நான் அந்த உண்மையை செயல்படுத்தும் நேரம் வந்தால் அது ஒரு மெல்லிய அதிர்வு மாதிரி ஆரம்பிக்கும். உனக்கு தெரியாத அளவுக்கு உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பித்திருக்கும். இந்த மாற்றம் உண்மையில் வெளியில் நடக்கவில்லை. இது முழுக்க முழுக்க உள்ளே நடக்கும் செயல்முறை. உன்னை நீயே கேட்க ஆரம்பிக்கிற நொடி வரை நான் அமைதியாக காத்திருப்பேன். அந்த நொடிதான் புதிய வாழ்க்கையின் விதை. அந்த விதையின் வளர்ச்சி அமைதியில்தானே நடக்கும். இதனால்தான் மாற்றத்திற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் விலகி போவார்கள். நிறைய கவனச்சிதறல்கள் மறையும். நான் உன்னை பாதுகாத்து உன் கவனத்தை உனக்கும் உன் உயர்ந்த வெற்றிக்கும் நேராக திருப்பி வைப்பேன். ஒரு கட்டத்தில் உனக்கு ஒரு விசித்திரமான பற்றற்ற உணர்வு வரும். முன்னாடி உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த விஷயங்கள் திடீரென போரடிப்பது போல தோன்றும். உன்னுடைய மனம் வழக்கமானதை எதிர்க்கும். மனம் சொல்லும், இது நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இல்ல, உனக்கு இன்னும் பெரிய வாழ்க்கை இருக்கு. இது அதிருப்தி இல்லை, இது பரிணாம வளர்ச்சி. போதை மீட்பு உதாரணம். ஒரு போதைக்கு பழகிய மனிதன் அதிலிருந்து மீள முயற்சிக்கும் போது அவன் உடல் எப்படி நடுங்கி எதிர்த்து போராடுமோ அப்படிதான் இதுவும். நீ பழைய பழக்கங்களிலிருந்து வெளியே வரும்போது உன் மனம் அதை எதிர்த்து போராடும். அந்த போராட்டத்தை நீ எதிர்மறை என்று உணரலாம். ஆனால் அது ஒரு நேர்மறையான உடைப்பு. பலவேளை நான் உன்னிடம் கூறும் செய்தி இந்த உடைப்பில்தான் இருக்கிறது. நான் ஒரு படைப்பவனாக இருக்கும்போது ஒரு அழிவையும் பயன்படுத்துவேன். இது ரெண்டும் எதிரெதிர் அல்ல, ரெண்டும் ஒன்றுக்கொன்று துணையானவை. ஒரு விதையை விதைக்க வேண்டுமானால் நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அது பழைய கடினமான நிலையில் இருந்தால் விதை உள்ளே போகாது. அதே போல ஒரு பெரிய மாற்றம் வர நான் உன் உள்ளே இருந்த பழைய கட்டமைப்புகளை உடைப்பேன். அந்த உடைப்பு வலி நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகுதான் புதிய தெளிவு வரும். இந்த தெளிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. சிலருக்கு அது கனவுகளில் வரும், சிலருக்கு அது பார்க்கும் விஷயங்களில் வரும், சிலருக்கு அது அமைதியான நேரங்களில் வரும், சிலருக்கு அது முன்பின் தெரியாதவர்கள் சொல்வதிலிருந்து வரும். எனக்கு ஒரு லாஜிக் இருக்கு. உன் மனம் திறந்திருக்கும் போது மட்டும்தான் நான் செய்தியை அனுப்புவேன். உன் மனசு தடையாக இருந்தால் நான் அமைதியாக இருப்பேன். என நான் வற்புறுத்த மாட்டேன். நான் அழைப்பது மட்டும்தான். அந்த அழைப்புக்கு உன்னுடைய பதில்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நம்ம வாழ்க்கையில் உள்ள பயம் என்ற உணர்வு உண்மையில் ஒரு கதவு. பயத்தை தவிர்க்காமல் பார்த்தாயானால் அது ஒரு வழிகாட்டும் சிக்னல். ஒரு மனிதன் உனக்கு வழிகாட்டும் போது அவன் சொல்வதை நீ புறக்கணிக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு பயத்தை உருவாக்கி திசை காட்டும் போது அதை தப்பிக்க முடியாது. ஏன்னா அது உனக்குள்ளேதான் உருவாகிறது. இந்த பயம் முரண்பாடு அல்ல. நான் சொல்வது நீ பாதுகாப்பாக இல்லை என்று அல்ல, நீ பாதுகாப்பான இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதே. ஒரு நாள் நீ திடீரென ஒரு புதிய யோசனையை உணருவாய். அது முதல் பார்வைக்கு சாத்தியமில்லை என்று தோன்றும். ஆனா அந்த ஐடியா உன்னை விடமாட்டாது. அது ஒரு சாதாரண எண்ணம் இல்ல, அது நான் அனுப்பும் ரகசிய குறியீடு. அந்த குறியீடு உன்னுடைய எதிர்காலத்திற்கு அழைத்து செல்லும் சாவி. இந்த ஐடியா திரும்ப திரும்ப உனக்கு தோன்றுகிறது என்றால் அதை நீ புறக்கணிக்க கூடாது. அது உன் உள்ளுணர்வின் அழைப்பு. உன் உடல் கூட என் சிக்னல்களை பிரதிபலிக்கும். உனக்கு விளக்கம் சொல்ல முடியாத சோர்வு வரலாம். சில நாட்களில் ஆற்றல் ஏறலாம், சில நாட்களில் அமைதியாக இருக்கலாம். இந்த உடல் மாற்றங்களுக்கு மருத்துவ அர்த்தம் மட்டும் இல்லை, இதற்கு ஆற்றல் ரீதியான அர்த்தம் இருக்கு. உன் ஆன்மா விரிவடையும் செயல்முறைக்கு உன் உடல் தன்னை மாற்றிக்கொள்கிறது. என் செய்தியை உன் ஆழ்மனம்தான் முதலில் பெறும், பின்னாடி அது வெளிமனதிற்கு தெரியும். இந்த ஆழ்மனம் செய்தியை பெறும் நேரத்தில் நீ சில விவரிக்க முடியாத தற்செயல் நிகழ்வுகளை அனுபவிப்பாய். சில எண்கள் திரும்ப திரும்ப தோன்றும், சில வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும். நீ இணையத்தில் தேடும்போது ஒரு வரி மட்டும் உனக்கு தனித்து தெரியும். நீ எதை திறந்தாலும் நான் பதிலை அனுப்புவேன். நான் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், நாம் தான் கேட்பதில்லை. ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்பு ஒரு மனிதன் தன்னோட கடந்த காலத்தை மன்னிக்க ஆரம்பிப்பான். அது திடீரென நடக்கும். வருடங்களாக சுமந்து வந்த கோபம், குற்ற உணர்ச்சி, வருத்தம் திடீரென கரையும். இது நான் உன்னை சுத்தம் செய்வதற்கான அறிகுறியாகும்.
கடந்த காலச் சுமையை இறக்கி வைக்காதவர்களுக்கு எதிர்காலம் திறக்காது. அதனால் நான் ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரிக்கும் செயல்முறைக்கு அனுப்புவேன். இது வலி நிறைந்தது, ஆனால் புனிதமானது. உன் சிந்தனை முறைகள் மாற ஆரம்பிக்கும். நீ முன்னாடி கணித்தது போல இப்போது ரியாக்ட் பண்ண மாட்டாய். உனக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் போரடிக்கும். சில நச்சு பழக்கங்கள் தானாகவே விலகும். இது ஒழுக்கம் அல்ல, இது ஆன்மாவின் லயம். நான் உனக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிறேன். நீ தாங்க முடியாத அளவுக்கு அறிகுறிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். நான் உண்மையாகவே உன்னுடன் பேச ஆரம்பித்து விட்டேன். சிலருக்கு இது புதியதாக இருக்கும், சிலருக்கு இது பயமாக தோன்றலாம். ஆனால் என்னுடைய மொழி பயம் இல்ல, என்னுடைய மொழி நம்பிக்கை. உன் வாழ்க்கையில் திடீரென சில கதவுகள் மூடும். நீ நினைத்ததெல்லாம் எதிராக நடந்தால் அது தோல்வி இல்ல, அது திசை திருப்பம். நான் உன் திட்டத்தை பின்பற்ற மாட்டேன். நான் உனக்கான என் உயர்ந்த திட்டத்தை பின்பற்றுவேன். என் திட்டம் உன் கண்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஒரு கட்டத்திற்கு வந்த பிறகு உனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். இதற்கான காரணம் தெரியாது. முன்னாடி சந்தேகமாக இருந்த விஷயங்கள் இப்போ தெளிவாக தெரியும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தோன்றும். நீ வழிநடத்தப்படுவதை உணருவாய். நீ பாதுகாக்கப்படுவதை உணருவாய். இதுதான் அலைன்மெண்டின் இறுதி நிலை. இப்போ நீங்க என்ன அனுபவிச்சாலும் அது கோயின்சிடன்ஸ் இல்ல. நீங்க என்ன மாதிரியான குழப்பத்தில் இருந்தாலும் அது நிரந்தரம் இல்ல. நான் ஏற்கனவே உன்னை சரியான பாதைக்கு அனுப்பி வைத்து விட்டேன். மாற்றம் மெதுவாக இருக்கும், ஆனால் நிச்சயம் நடக்கும். ஒரு நாள் உனக்கு திடீரென உணர்வு வரும். நான் பழைய ஆள் இல்ல, நான் ஒரு புதிய வடிவம். நான் புதிய சிந்தனை, நான் புதிய ஆற்றல், நான் புதிய நோக்கம். நான் இந்த நோக்கத்திற்கு நீ தயாராகிவிட்டாய் என்பதால் தான் இந்த அறிகுறிகளை அனுப்பினேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சமாளிக்கும் போது அவனுக்குள் நடக்கும் இயக்கம் தெரியாத ஒரு அலை போல இருக்கும். வெளியிலிருந்து பார்க்க எல்லாம் இயல்பாக தோன்றும், ஆனால் உள்ளே நடக்கிற மாற்றம் மிக பெரியது. இந்த உள்ளுணர்வு மாற்றம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு அது மெதுவானது, சிலருக்கு அது திடீரென நடக்கும். ஆனால் அது வந்தால் அது உறுதியானது. அவன் முன்பிருந்த மனநிலைக்கு திரும்ப முடியாது. அது நிரந்தர மாற்றம். ஒரு நாள் நீ உன் கடந்த கால முடிவுகளை குறை சொல்லிக் கொண்டே இருந்த ஒரு நிலை இருக்கலாம். அந்த குறை மனதை அமைதி இழக்கச் செய்யும். நான் அந்த குறையை மெதுவாக கரைத்து உனக்கு புதிய பார்வையை கொடுப்பேன். ஒரு நாள் திடீரென நீ உணருவாய், கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் தவறானவை இல்லை. அந்த முடிவுகள் தான் இன்றைக்கு நீ இருக்க வேண்டிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்தன. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் மாற்றத்தின் முக்கியமான அடையாளம். ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் அலைன்மெண்ட் வராது. நீ வாழ்க்கையில் முன்னாடி முறிந்து போன நட்பு, உறவுகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பார்வை மன்னிப்பை ஏற்படுத்தும். மன்னிப்பு நடக்கும்போது மனசு லேசாக வாழத் தொடங்கும். இந்த லேசான தன்மையே நான் உனக்கு தரும் இரண்டாவது கட்ட ஹீலிங் மற்றும் ஆதாரம். ஒரு மனிதன் தன் கடந்த காலத்தை மன்னித்தால்தான் அவன் எதிர்காலத்தை கையில் ஏந்த முடியும். நான் உன்னை எதிர்காலத்திற்கு சுமந்து செல்கிறேன். அதை நீ எதிர்க்க முடியாது. இந்த ஹீலிங் நேரத்தில் நீ திடீரென தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரலாம். அது தனிமை அல்ல, அது பற்றற்ற நிலை. நீ பழைய பழக்கங்களிலிருந்து விலகுகிறாய். அந்த விலகலுக்கு அர்த்தம் ஒரு நாள் உனக்கு புரியும். நான் அப்படி செய்வேன், ஏனென்றால் நீ பற்றி கொண்டிருந்த விஷயங்கள் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தன. அந்த தடை நீங்குவதுதான் அலைன்மெண்ட். நீ இந்த நிலையில் இருக்கும்போது உனக்குள்ளே ஒரு விசித்திரமான தெளிவு வரும். ஒரு எளிய உதாரணம். நீ பல வருடங்களாக டென்ஷன் பிடித்து வைத்திருந்த ஒரு விஷயம் திடீரென முக்கியமில்லை என்று தோன்றும். ஒரு பெரிய பிரச்சனை கூட சிறியதாக தோன்றும். சிலர் இதை ஆன்மீக விழிப்புணர்வு என்று அழைப்பார்கள். சிலர் இதை உணர்வு பூர்வமான முதிர்ச்சி என்று சொல்வார்கள். எனக்கு பெயர்களோ விளக்கங்களோ முக்கியமில்லை. நான் கவனம் செலுத்துவது உனக்குள்ளே உருவாகும் ஸ்திரத்தன்மை மீதுதான். ஒரு நாள் நீ திடீரென இந்த உலகம் உன் எதிரி போல இல்லை என்று உணருவாய். வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை, வாழ்க்கை உனக்காகவே நடக்கிறது. இந்த உண்மை தெரிந்ததும் எல்லா பயங்களும் தீர்ந்து போகும். இந்த பயம் கரைந்தால்தான் என்னுடைய மூன்றாவது அறிகுறி உனக்கு சரியாக வந்து சேரும்.
இந்த மூன்றாவது நிலையில் நீ எடுக்கும் முடிவுகள் பாரமாக தோன்றாது. முடிவு எடுப்பது இயற்கையாக இருக்கும். முன்னாடி மணிக்கணக்கில் யோசித்தெடுத்த முடிவுகள் இப்ப வினாடிகளில் தெளிவுக்கு வரும். உனக்குள்ளே இருக்கும் இரைச்சல் குறைவதை நீ காண்பாய். உனக்குள்ளே அமைதி உருவாகும். வெளியுலகில் சத்தம் இருந்தாலும் உனக்குள்ளே சத்தம் குறையும். இந்த உள் அமைதிதான் பிரபஞ்சத்தின் தூய அடையாளம். இது காஸ்மிக் அலைன்மெண்டின் ஆதாரம். இந்த அலைன்மெண்ட் காலத்தில் நீ கடந்த காலத்தில் கவனம் செலுத்த முடியாத விஷயங்கள் திடீரென எளிதாக தோன்றும். நீ பல வருடங்களாக தவிர்த்த வேலைகள் கூட ஆர்வமாக இருக்கும். நெஞ்சில் இருந்த பாரமான உணர்வு மறையும். இதற்கு காரணம் வெளிவெற்றி இல்ல, உள் தெளிவு. உள் தெளிவு வந்தால் வெளிவெற்றி தானாகவே பின்தொடரும். நான் எப்போதும் உன் உள் நிலைக்குத்தான் பதில் சொல்வேன். இந்த நிலையில் ஒரு பெரிய அறிகுறி என்னவென்றால், நீ காரணமில்லாத மகிழ்ச்சியை உணர ஆரம்பிப்பாய். எந்த காரணமும் இல்லாமல் அமைதியான மகிழ்ச்சி வரும். அது கொண்டாட்டம் அல்ல, அது அமைதியான திருப்தி. அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. இது நான் உன்னை சரியான பாதையில் அனுப்பிவிட்டேன் என்பதற்கான ஆழமான சிக்னல். சிலருக்கு இந்த நிலையில் படைப்பாற்றல் திறக்கும். பல வருடங்களாக அடைபட்டிருந்த படைப்பாற்றல் திடீரென பாயும். இது சாதாரணமானது அல்ல. இது ஆற்றல் வழி திறப்பதற்கான அறிகுறி. நான் ஆற்றலை தடுக்க மாட்டேன். நான் எப்போதும் ஓட்டத்தை விரும்புவேன். உனக்கு வயது எவ்வளவாக இருந்தாலும் நான் படைப்பாற்றல் வழியாக உன்னை இணைப்பேன். ஒரு நாள் நீ திடீரென உணருவாய், உன் வாழ்க்கைக்கு வேறொரு சுவை வந்திருக்கிறது. எந்த மாற்றமும் வெளியில் நடந்தது போல தோன்றாது. ஆனா உனக்குள்ளேயே ஒரு புதிய துவக்கம் ஏற்கனவே தொடங்கியிருக்கும். அந்த துவக்கம்தான் என்னுடைய திட்டம். இது கோயின்சிடென்ஸ் அல்ல, இது விதி. நீ இந்த செயல்முறையில் இருக்கும்போது நான் சில மனிதர்களை அனுப்புவேன். அவர்கள் உனக்கு வழிகாட்டுவார்கள். சிலர் ஒரு வரி மட்டுமே சொல்வார்கள். ஆனால் அந்த வரி உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திசையாக மாறும். நான் முன்பின் தெரியாதவர்களையும் பயன்படுத்துவேன். நான் எதிர்பாராத விதமாக செய்திகளை அனுப்புவேன். உனக்கு புரியும் மொழியில்தான் செய்தியை அனுப்புவேன். ஒரு கட்டத்திற்கு வந்த பிறகு நீ திடீரென ஒரு நோக்கத்தின் தெளிவை உணருவாய். முன்பு இல்லாத ஒரு தன்னம்பிக்கை உனக்குள்ளே உருவாகும். இது உத்தி அல்ல, இது அலைன்மெண்டை உணரும்போது வரும் உள் அறிவு. உனக்கு தெரியும், எப்படி என்று தெரியாது, ஏன் என்று தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். அந்த அறிவுதான் பிரபஞ்சத்தின் குரல். இந்த நிலையில் வெளி அங்கீகாரம் தேவைப்படாது. நீ யாராலும் உறுதி செய்யப்பட வேண்டாம். நீ காத்திருப்பதை நிறுத்திவிடுவாய், செய்யத் தொடங்குவாய். இந்த தருணம்தான் மனிதனின் திருப்புமுனை. என்னுடைய சக்தி உனக்குள்ளே செயல்படத் தொடங்கும். அதற்கு பிறகு நீ உன் வாழ்க்கையின் வேகம் மாறியிருப்பதை காண்பாய். எல்லாமே வேகமாக நடக்கும். வாய்ப்புகள் வேகமெடுக்கும். எண்ணங்கள் வேகமாக பலிக்கும். நீ விரும்பிய விஷயங்கள் திடீரென நிஜமாகும். இது ஈர்ப்பு விதி அல்ல, இது அலைன்மெண்ட் விதி. நான் ஈர்ப்புக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் அலைன்மெண்டிற்கு வேலை செய்வேன். ஒரு நாள் நீ திரும்பி உன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் அது ஒரு தூரத்து நினைவு போல இருக்கும். மாற்றத்திற்கு முன் மற்றும் மாற்றத்திற்கு பின் என்று உன் வாழ்க்கை இரண்டாக பிரியும். அந்த பிரிவின் போது நீ ஒரு உண்மையை உணருவாய். உன் கடந்த கால வடிவம் ஒரு தயாரிப்பு மட்டுமே. உனக்கான உண்மையான வடிவம் இப்படித்தான் வெளிவர ஆரம்பிக்கிறது. நான் அந்த உண்மையான வடிவத்திற்கு மட்டுமே சிக்னல்களை அனுப்புவேன். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி தன்னிடம் இருக்கிறது என்று உணர்கிற நேரத்துக்கு முன்னே நான் அவனை நீண்ட நாட்களாக தயார் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் அவன் அந்த தயாரிப்பை கவனிக்க மாட்டான். ஏன்னா அது மெதுவான மாற்றம். தினசரி வேலைகளில் மறைந்திருக்கும் மாற்றம். பழைய நம்பிக்கைகள் மெல்ல மெல்ல நசுங்கும். பல வருடங்களாக வளர்ந்த பயங்கள் கரையும். இந்த எல்லாத்தையும் மனிதன் அன்றாட வேலையில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு அது தெளிவாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவுதான் மாற்றத்தின் தூய புள்ளி. இந்த தெளிவு வர ஆரம்பிக்கிற நேரத்தில் நீ செய்யும் ஒரு நுட்பமான கவனிப்பு என்னவென்றால், நீ பல வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பழைய பழக்கங்கள், சிந்தனை சுழற்சிகள் திடீரென அர்த்தம் இல்லாதது மாதிரி தோன்றும். முன்னாடி உன்னை முழுமையாக ஆக்கிரமித்த விஷயங்கள் இப்போ ஆழமில்லாமல் காலியாக தோன்றும். இது சலிப்பு இல்ல,
இது பற்றற்ற நிலையின் ஆரம்பம். நான் உன்னை எந்த பழைய அடையாளத்திலும் பிடித்து கொள்ள விட மாட்டேன். நீ வளர வேண்டிய நேரம் வந்திருக்கும். நீ சந்தித்திருந்த தோல்விகள் கூட இந்த நிலையில் வேறு அர்த்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது தோல்வி போல தோன்றாது. அது வழிகாட்டுதல் மாதிரி தோன்றும். நான் தோல்விகளை தண்டிக்க பயன்படுத்த மாட்டேன். நான் தோல்விகளை திசை மாற்றவே பயன்படுத்துவேன். இந்த உண்மை புரிந்தால் ஒரு மனிதன் உணர்வுபூர்வமாக விடுதலை அடைவான். இந்த நிலையில் நீ திடீரென அதிகமாக யோசிப்பது குறைவதை பார்க்கலாம். நீ ஒரு சூழ்நிலையை மணிக்கணக்கில் ஆராய்வது இல்லாமல் சில வினாடிகளில் என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு உள் அறிவாக வரும். இது லாஜிக் அல்ல, இது உள்ளுணர்வு. உள்ளுணர்வு வந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் முக்கிய அடையாளம் என்னவென்றால் அது அமைதியான உணர்வில் வரும். எந்த தூண்டுதலும் இல்லாமல் வரும் தெளிவு. இந்த தெளிவுதான் நான் உனக்குள் வடிவம் பெறுவதன் குரல். ஒரு நாள் நீ கவனிப்பாய், உன் பார்வை வெளியிலிருந்து உள்ளே மாறியிருக்கும். முன்பு நீ உலகத்தை கவனித்தாய், இப்போ நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்பாய். எண்ணங்கள் கவனிக்கப்படும், உணர்ச்சிகள் கவனிக்கப்படும், செயல்கள் கவனிக்கப்படும். இந்த கவனிப்பவன் நிலையில் என்னுடைய செய்திகள் மிக தெளிவாக போய் சேரும். ஏன்னா அந்த நிலையில் மனம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில்தான் என் மொழி கேட்கும். இந்த அமைதியில் உனக்குள்ள ஒரு புதிய அடையாளம் எழும். அது மிக மெதுவாக வரும். எந்த அவசரமும் இல்லாமல் அது விதை வளர்வது போல உருவாகும். இந்த புதிய அடையாளத்தில் பயம் மிக குறைவாக இருக்கும். நீ முன்னாடி தவிர்த்த விஷயங்கள் இப்ப எளிதாக தோன்றும். அது தைரியம் அல்ல, அது அதிர்வு மாற்றம். நான் தைரியத்தை அலைன்மெண்டிற்குள் வைத்திருக்கிறேன். அலைன்மெண்ட் வந்தாலே தைரியம் வரும். ஒரு நாள் நீ நின்று உன்னை நீயே பார்ப்பாய். பல வருடங்களாக சுமந்து வந்த சந்தேகங்கள் திடீரென எடையில்லாமல் தோன்றும். ஒரு நேரத்தில் பெரிதாக இருந்த தாழ்வு மனப்பான்மை இப்ப தேவையற்றதாக இருக்கும். இது சுயமரியாதையின் மீட்சி. சுயமரியாதை உள்ளே உருவானால் வெளியே நீ ஈர்க்கும் அனுபவங்கள் மாறும். நான் இந்த நிலையில் உங்கள் எல்லைகளை மாற்றி அமைப்பேன். நீ அனுமதிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து மறையும். நச்சு மனிதர்கள், சோர்வாக்கும் பேச்சுகள், போலியான பாராட்டுகள், வெற்று வாக்குறுதிகள் இதெல்லாம் மெதுவாக வாழ்க்கையிலிருந்து மறையும். நீ இதை வற்புறுத்தி நீக்கவில்லை. நான் உன்னை பாதுகாக்கிறேன். பாதுகாப்பு எப்போதும் படைப்புக்கு முன்னே வரும். இது மாற்றத்தின் உடைக்க முடியாத விதி. ஒரு நேரத்திற்கு பிறகு நீ உணருவாய், நீ உண்மையில் எக்காரணமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாய். அந்த அமைதிக்கு எந்த சாதனையும் காரணமில்லை, எந்த நபரும் காரணமில்லை, எந்த சூழ்நிலையும் காரணமில்லை. அது நீ உன்னுடைய உண்மையான அதிர்வலையோடு இணைந்திருப்பதால் மட்டும்தான் வரும். இது என்னுடைய 3வது அறிகுறியின் முதிர்ச்சியான ஆதாரம். உன்னை உத்வேகப்படுத்தும் விஷயங்கள் திரும்ப திரும்ப தோன்றும். நீ பல வருடங்களாக நினைத்த ஒரு கனவு திடீரென நடைமுறையில் தோன்றும். சிலர் உனக்கு உதவுவார்கள், சிலர் உனக்கு வழிகாட்டுவார்கள். சில கதவுகள் தானாகவே திறக்கும், சில கதவுகள் மூடும். இது குழப்பமில்ல, இது காஸ்மிக் ஒழுங்கு. ஒரு நாள் உனக்கு தெரிய வரும், நீ எதற்காக போராடினாய், எதற்காக காத்திருந்தாய், எதற்காக அழுதாய், எதற்காக தொலைந்து போனதாக உணர்ந்தாய். இவையெல்லாம் நீ உருவாக வேண்டிய புதிய மனிதருக்கான பயிற்சி காலம்தான். இறுதி உண்மை, இப்போ இந்த உலகம் உனக்கு கொடுக்கிற 3வது சின்னம் இன்னும் ஆழமானது. இன்னும் உன்னுடைய ஆன்மாவை நேரடியாக தொடும் ஒரு உண்மை. ஒருவரின் வாழ்க்கை முழுக்க மாற்றமடையும் முன் இந்த சின்னம் எப்போதும் வந்துவிடும். ஆனால் அதை பலர் கவனிக்கவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அந்த சின்னம் வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து வரும். இதைத்தான் பல பேர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிரபஞ்சமாகிய நான் உன்னை தள்ளி வைத்து நீயே உன்னை பார்க்க வைத்திருக்கிறேன். இதுதான் உண்மையான 3வது அறிகுறி. நீ இந்த சில நாட்களாகவோ அல்லது சில வாரங்களாகவோ உன் உள்ளே ஒரு வகையான அமைதியின்மையை உணர்ந்திருக்கலாம். என்னவோ ஒரு அழுத்தம், என்னவோ ஒரு குழப்பம், என்னவோ ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பாரமான உணர்வு. இது நெகட்டிவ் அல்ல, இது ஒரு தயாரிப்பு. ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி நான் உன்னை உனக்குள்ளேயே கொண்டு போகிறேன். இந்த உணர்வு வரும்போது அதை தப்பானது என்று நினைக்க வேண்டாம். அது ஒரே ஒரு அர்த்தம்தான். நீ பழைய எனர்ஜியை விட்டுட்டு புதிய எனர்ஜிக்கு நகர ஆரம்பிச்சிட்ட. இந்த நிலை எல்லோருக்கும் வராது.
ஏனென்றால் எல்லாரும் மாற்றத்துக்கு தயாரில்லை. ஆனால் உனக்கு வந்திருக்குன்னா அதுவே முதல் ரகசியம். நீ வெளிச்சத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறாய். புது கேட் திறக்க தயாராக இருக்கிறாய். ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரணம் இல்லாமல் இந்த சிக்னலை அனுப்ப மாட்டேன். இந்த ஆழமான உள் அமைதியின்மை ஒரு அழைப்பு. அது ஒரு சுட்டு கூட சாதாரணம் இல்லை. அது உன் பழைய அடையாளம் உடையும் சத்தம். நீ யாரோ, எப்படி இருந்தாயோ, என்ன நம்பிக்கையோ, என்ன பயமோ, அவை அனைத்தும் மெதுவா உடைஞ்சு விழற சத்தம் இது. உன்னிடம் ஒரு கேள்வி கேள். என் வாழ்க்கையில் அடுத்தபடி என்ன? டேஷ். ஏன் எனக்கு ஏதோ பெரிய விஷயம் வரப்போவது போல தோன்றுகிறது? ஏன் ஏதோ ஒன்று என்னை முன்னோக்கி இழுப்பது போல தோன்றுகிறது? அந்த இழுக்கும் உணர்வுதான் பிரபஞ்சத்தின் மூன்றாவது அறிகுறி. காரணம், நீ எந்த வயதில் இருக்கிறாய், எந்த பின்னணியில் இருக்கிறாய், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ நீ அந்த சரியான அதிர்வெண்ணிற்கு வந்துவிட்டாய். 3Dயிலிருந்து 5Dக்கு மாற்றம். இதற்கு மேல நான் இன்னும் ஆழ்ந்த நிலையில் ஒரு செய்தியை தருவேன். நீ எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பாய். சிறிய முடிவுகள் கூட திடீரென பாரமாக தோன்றும். இதற்கு ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு. உன் மூளை பரிமாண நிலை மாற்றமாக இருக்கிறது. அது சாதாரண 3 சிந்தனையை விட்டு 5 உள்ளுணர்வு சிந்தனைக்கு மாறுகிறது. இது பல பேர் மன அழுத்தம், குழப்பம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அது விழிப்புணர்வு. நீ கவனிக்கலாம். நீ தவறாக நினைச்சிட்ட விஷயங்களில் தெளிவு தெரியும். நீ ஏமாந்த உறவுகளின் உண்மையான முகம் கண்ணுக்கு தெரியும். நீ இப்பவரை கனவு பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் திடீரென அடையக்கூடியது மாதிரி தோன்றும். இது மாயை இல்ல. இது உன் ஆன்மா எழுச்சி பெறுவது. அந்த எழுச்சி தொடங்கியதும் நான் உனக்கு இன்னொரு உள் சிக்னலை அனுப்புவேன். அது ஒரு அமைதியான உந்துதல். நீ ஒரு விஷயத்திற்கு திடீரென ஈர்க்கப்பட ஆரம்பிப்பாய். அது ஒரு புது வேலையாகலாம், ஒரு திறமையாகலாம், ஒரு கனவு ஆகலாம், ஒரு பிசினஸ் ஐடியா ஆகலாம், ஒரு புது வழியாகலாம். இந்த ஈர்ப்பு அது ஒரு துளியாகாது. அது ஒரு இழுவிசை மாத்திரம் இருக்கும். அதை புறக்கணிக்காமல் பின்தொடரும் போது உன் வாழ்க்கையில் முதல் வெற்றி வர ஆரம்பிக்கும். உலகம் உன்னை சோதிக்கும். எப்படின்னா, நீ புது எனர்ஜிக்குள் போகும் முன்னாடி ஓல்ட் எனர்ஜி கஷ்டப்பட்டு உன்னை பிடிக்க முயற்சி செய்யும். அதனால இந்த நாட்களில் சில கஷ்டங்கள் வரும், சில ஏமாற்றங்கள் வரும், சில உறவுகள் ஓய்ந்து போகும், சில மனிதர்கள் உன் கூட பேசாம போயிடுவாங்க, சில விஷயங்கள் தடம் புரண்டது போல தோன்றும், கனவு மெதுவானது போல தோன்றும். இது எல்லாம் நான் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. அது உன்னை வடிகட்டுவது. வெளிச்சத்திற்கு செல்லும் முன்னாடி இருண்ட விஷயங்கள் இயற்கையாகவே விலகும். நீ இதை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்போ நான் உனக்கு சொல்லற மெசேஜ், கலங்காதே. நீ மாற்றத்தின் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறாய். இதுதான் ஆன்மீகவாதிகள் சொல்ற வெற்றிடம். இந்த வெற்றிடம் கத்துவது போலவும், அழுவது போலவும், பாதிப்பது போலவும் இருக்கும். ஆனா இந்த வெற்றிடத்தில்தான் புது எனர்ஜி உருவாகுது. இந்த வெற்றிடத்தில்தானே புது வாழ்க்கை உருவாகும். இப்ப நீ நினைக்கிற கேள்வி, நான் இந்த நிலையில் என்ன பண்ணணும்? உன் மனசு சொல்றதை அமைதியாக கேள். அது வழிகாட்டும் குரல். அது நம்ம மூளையின் குரல் இல்ல. அது நம்ம ஆன்மாவின் குரல். என்னுடன் நேரடி தொடர்பு. இந்த குரலை எந்த நேரத்தில் நீ புறக்கணிப்பது இல்லையோ அது உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போய்விடும். நீ எந்த அளவுக்கு அந்த குரலை பின்தொடர்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கு முன் பாதையை திறப்பேன். இப்ப நான் உனக்கு சொல்லுற கடைசி உண்மை இதுதான். உனக்கு இந்த 3 அறிகுறிகள் வந்துவிட்டால் அது ஒரு உறுதிப்படுத்தல். உன் வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் இருக்காது. அது கடைசி நாள் முடிவல்ல. அது புதுநாள் ஆரம்பம். உன் கதை யாராலும் நிறுத்த முடியாத அளவுக்கு பாதை தயாராகி இருக்கு. உன்னை தள்ளி நிற்கச் சொல்ற எனர்ஜி எதுவும் இல்லை. நீ நிற்காம போனால் நான் உனக்கு துணை நிற்பேன். இப்போ இந்த செய்தி முடிவுக்கு வர்றப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீ இந்த வீடியோவை பார்க்கிறது தான் ஆதாரம். எல்லா நேரத்திலும் நான் பேசுவதில்லை. நான் சில நேரம் மட்டும் பேசுவேன். அந்த நேரத்தில் அந்த செய்தி யாருக்கு போகுது தெரியுமா? தயாரானவர்களுக்கு மட்டும். நீங்கள் தான் அந்தவர்களில் ஒருவர். உன் வாழ்க்கையிலே பெரிய மறுசீரமைப்பு நடக்குது. அது நிச்சயம். நீ அந்த மறுசீரமைப்பில் அமைதியாக இருக்க வேண்டியவன்.
நான் உனக்கு ஓபன் பண்ண போகிற கேட் உனக்கு தானே தவிர யாருக்கும் இல்ல. அந்த கேட்ல நீ நடக்க தயாரா இருந்தா இந்த 3 அறிகுறிகள் வந்திருக்கு. உன்னை அழைச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை வழிகாட்டுது. இதுதான் உண்மையான முடிவு. முடிவல்ல. நீ ஒரு புது துவக்கத்தின் முன்பில் இருக்கிறாய். நீ எடுக்கும் அடுத்த முடிவு, அடுத்த அடிகள் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகுது. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன். உனக்கு எனர்ஜி கொடுக்கிறேன். உனக்கு புது பாதை கொடுக்கிறேன். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நம்பிக்கையோட முன்னாடி போகணும். உன் வாழ்க்கையை மாற்ற அந்த 3 அறிகுறிகள் வந்துவிட்டன. அந்த அறிகுறிகளை கேட்டாய். இப்போ உன்னுடைய நேரம். இந்த செய்தி உனக்கு உண்மையிலேயே ஆன்மாவோடு இணைந்திருந்தால் விருப்பம் தெரிவி, லைக். உன்னைப் போலவே வழிகாட்டுதல் தேவைப்படும் இன்னொரு உயிருக்கு இந்த இறைச்செய்தி சென்று சேர வேண்டும் என்று நினைத்தால் இதை பகிர்ந்து கொள், ஷேர். இன்னும் இந்த இறைவனின் குடும்பத்தில் இணையவில்லை என்றால் இணைந்து சப்ஸ்கிரைப், அந்த மணி ஓசையையும் பெல் ஐகான் ஒலிக்க விடு. என் அடுத்த செய்தி முதல் ஆளாக உன்னை வந்து சேரும்.